வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்லா காரசாரமான மிளகு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நல்ல ஒரு சூடான சாதத்தில் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கிறேன். இந்த புளியில் அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை, அதனால் இவ்வளோ சேர்த்துருக்கிறேன். நீங்கள் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ அடுத்து உரலில் நம்ம மிளகு சீரகத்தை நுணுக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தான் ரசம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவையும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 5 கருவேப்பிலையை சேர்த்துருக்கிறேன். இதோட சேர்த்து இடிக்கிறப்ப அதோட வாசம் நம்ம ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இந்த எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பூண்டு போட்டு தட்டிக்க போகிறோம். மிக்சியில் இதை நீங்கள் பல்ஸில் ஒரு 2 தடவை விட்டிங்கன்னா பவுட்ராயிரும். அந்த மாதிரி நீங்கள் பவுட்ராச்சு செய்கிறத விட உரல்ல இந்த அம்மியில் இந்த மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூண்டை நான் 5 வெள்ளைப்பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். தோல் உரிக்கலை, அதோடையே சேர்த்து நான் இடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்துடுங்க. இப்போ இடித்தது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். நாட்டு தக்காளி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளினா இன்னும் ஒரு 1/2 தக்காளி நீங்கள் கூட சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற பகுதியை தூக்கி போட்டுருங்க. அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ புளி கரைசலை கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன் நான். போட்டுட்டு இது கைகளாலவே நம்ம எல்லாத்தையும் மசிச்சு கொடுத்துர்லாம். இந்த மாதிரி கைகளாக அந்த தோல், ஏதாவது தக்காளி தோல் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தோலை கூட நீங்கள் கையோடு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், இந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இடித்ததையும் நம்ம இந்த தண்ணியும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்தை கூட்டி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரசத்துக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் புளியும் தக்காளியும் தண்ணியும் கரைச்ச அந்த கலவையை ஊற்றிட்டு கூடவே இப்போ நம்ம இடித்த மிளகு சீரகம் அந்த பொடியையும் இதிலேயே சேர்த்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது பச்சையாகவே உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி பொங்கி வந்ததுக்கப்புறமா. பட் நார்மலாக இந்த மாதிரி தான் ரசம் செய்வாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பொடி உப்பு அப்படின்னா அந்த 1/2 டேபிள் ஸ்பூனில் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுர கட்டி வரணும். அதாவது கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு ஸ்டேஜ் நுர கட்டி வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை கொடுத்துர்லாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம்னு ஒரு சின்ன பீஸ் போட்டுட்டு விதையெடுத்த காஞ்ச வரமிளகா அதை செவக்க விட்டுருங்க. செவந்துட்டு இதுக்கு மேலே தாளிப்பை ஊற்றிட்டு தாளித்ததை உடனே நம்ம ரசத்தில் கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா சைடும் அந்த வாசனை கலந்து வரும். திரும்ப சொல்கிறேன், அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இனிப்பு புளிப்பு காரத்தோடு சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி காட்டும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப அந்த காரத்துக்கு இந்த நெய்யோடு சேர்ப்பறப்ப அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரொம்ப சுவையான மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.